பண்ணுறாங்க. இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட படித்தேன் நல்லா இருக்கேன். நாம் ஒரு 36 வருஷம் ஆசிரியராக இருந்ததில் நாம் அடைஞ்ச ஒரு பயன் அதெல்லாம் பார்க்குறோம். மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மனித மனம் என்ன செய்யும், என்கிட்ட படித்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல, உங்களால் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால தான் அவங்க ஆனாங்கங்கிறதுல, அவங்களால தான் அவங்க ஆனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திமிராக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிபட்ட இடம் ஒன்று உண்டு. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தர் லூஸு சார், மென்டலி லூஸ். அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன். அங்கே ஒருத்தர்கிட்ட சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியாருன்னா. என்ன எங்கள் வாத்தியாருமா அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டா சார்னா தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் போய அப்படின்ட்டு வர்றேன். பஸ்ஸில் ஏற போன நேரத்துக்கு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன். சரி, அவங்கள்ட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம் சரி சார், நீ போ. அதை ஏன்டா சத்தம் போட்டு சொல்கிற, போட. அவன் சொன்னான், ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு. நான் பார்க்குறேன் 20 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. 20 ரூபா கொடுத்தேன். திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணாத, அதுக்கும் சேர்த்து 10 ரூபா கொடுத்துட்டேன், எடுத்துகிட்டு நீ போயிடும். இப்போ என் மனசு நினைக்கிது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே. இப்போ இவனை உருவாக்குனது யாரு? ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம். என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான். அறிவாளி ஆனவனே நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவனை பார்க்கல. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில். அவன் அப்படி முறைச்சான் என்ன. நான் பார்த்தேன், எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன். என்ன பார்க்குறீங்கன்னா, இல்லை ஒன்றப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணே. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட தானே சார் படித்தேன்னா. அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு, அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னா. நீங்க காரணம் இல்லை சார். அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இதுக்கும் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன். இப்போ நாம் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம், நம்மகிட்ட படித்தவங்களாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட படிக்கிறதுல இப்போ பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான். நாம் என்ன பண்ணணும், வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம். தூண்டி விடுறது தான் நாங்கள் செய்கிற வேலை. அதோடு தான் தூண்டலில் விழித்து வந்த பிள்ளைகள் மேலே வர்றாங்க. வரல அது பாட்டுக்கு போகுது. அப்படின்னா மழை பெய்யுது, எல்லாருக்கும் சேர்ந்து தான் பெய்யுது. நல்ல இடத்துல பெய்கிற போது அது பயனுடையதாகுது, இல்லாத இடத்துல பெய்கிற போது பயன் இல்லாமல் போகுது. ஆகையினால நாம் நம்மளால் நடத்தினோம், கொண்டோம், போனோம், வந்தோம்ன்ட்டு. இங்கே ஆசிரியர் வேலை பார்க்க இந்த மாதிரி பல வேலைகள் பார்த்தவங்கலாம் இங்கே இருக்கீங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவங்க நகைச்சுவை சொன்னாங்க பாருங்கள். என்ன அழகா 80 வயசுக்கு மேலே நல்லா நடந்து வந்து ஜம்முன்னு சொன்னாங்க. அந்த கம்பீரமே நமக்கு பிடிக்குது. நல்லா தளர்ச்சி அடையக்கூடாது. உங்கள் நகைச்சுவை உணர்வு மட்டும் நல்லா இருந்தால் தளர்ச்சி வராது.